வாட் இஸ் நெக்ஸ்ட் ஃபார் விஜய்? விஜய் சிஎம் ஆகிடுவாரா? இப்போ நம்ம இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப தாவேகாவின் விஜய் பெற்றிருக்கும் சீட்டுகள் 106. இதுலேருந்து +or-2 இருக்கலாம் அப்படின்னு வச்சுப்போம். அதுலயும் திருச்சி கிழக்கு பெரம்பூர் 2 தொகுதியில நின்று வின் பண்ணியிருக்காரு விஜய். ஸோ ஹி ஹாஸ் டு ரிசைன் ஃப்ரம் 1 MLA கான்ஸ்டிடுவன்சி. அதனால டோட்டல் டேலிலேருந்து -1 பண்ணிக்கலாம். அப்படி இருக்கிறப்ப 13லேருந்து 15 தொகுதி டிவிகே ஆட்சி அமைக்க ஷார்ட்டா இருக்கு. இந்த 105 இல்ல 106 வாட் எவர் 118 கிராஸ் பண்ணாம தமிழக வெற்றி கழகத்தால ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னா முடியும். ஆளுநர் மனசு வச்சா முடியும். சிஎம்ஆவும் பதவி ஏத்துக்கலாம். ஆனா சிஎம் ஆன 2 வாரத்துக்குள்ளார 118 மெஜாரிட்டியை சட்டமன்றத்தில் விஜய் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதர்வைஸ் கவர்மெண்ட் வில் கெட் டிஸ்குவாலிஃபைட். சோ விஜய் 118 மெஜாரிட்டியை ரெடி பண்ணாம ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமை கோர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. அப்படி இருக்கிறப்ப விஜய்க்கு இப்ப இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்ன? ஒரு பக்கம் டிவிகேவுடைய அரசியல் எதிரி டிஎம்கே, அவங்கள ரேஸ்ல இருந்து எரேஸ் பண்ணிடுவோம். இன்னொரு பக்கம் பாஜக கொள்கை எதிரி, 27 சீட்ல போட்டிக்கிட்டு ஒரு சீட்ல தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களையும் ரேஸ்ல இருந்து எரேஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்டா ஒரு சீசபிள் நம்பர் ஆஃப் சீட்ஸ் யார் வச்சிருக்கா அப்படின்னா ஏடிஎம்கே 45+ சீட்ஸ் வச்சிருக்காங்க. பட் விஜய்க்கு டிவிகேக்கு தேவை வெறும் 10லேருந்து 15 தொகுதிகள் தான். அதுக்காக அதிமுக கூப்பிட்டா ஃபர்ஸ்ட் அமைச்சரவையை தொடங்கி பல விஷயங்களை அதிமுகவுக்காக தாவேகா அதிகப்படியா பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம களத்திலையும் தாவேகா அதிமுகவை பெருமளவுல ஊழல் நிறைந்த கட்சி, அடிமை கட்சி அப்படின்னு விமர்சிச்சுட்டாங்க. அந்த விஷயங்கள்லாம் ஏடிஎம்கேவை கூட்டணிக்குள்ளார கொண்டுட்டு வந்தா தாவேகா எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும். அண்ட் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா சிஎம் கேட்க மாட்டாரு. பட் டெப்டி சிஎம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்பாரு. அதெல்லாம் சமாளிக்கணும். ஸோ கொலிஷன் கவர்மெண்ட்டை ஏடிஎம்கே அண்ட் டிவிகே ரெண்டும் சேர்ந்து ஃபார்ம் பண்றதுக்கான சூழல் ரொம்பவே குறைவு. ஸோ ரொம்பவே ஒரு ஈஸியான தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அப்படின்னா அது காங்கிரஸ். காரணம் 5 சீட் வின் பண்ணியிருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல அந்த 5 சீட் அப்படின்றது தங்க முட்டை மாதிரி. ஏற்கனவே காங்கிரஸ் முன்னாடியிலேருந்து டிவிகே கூட போகணும் அப்படின்னு பல காங்கிரஸ் நிர்வாகிகள் முயற்சி பண்ணாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் டிஎம்கே காங்கிரஸை தூக்கிட்டு போய் அந்த காங்கிரஸ் கூட்டணியை ஸ்டீல் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த முறை அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. காரணம், இப்போ தாவேகா பெற்றிருக்கும் வெற்றி அப்படின்றது நிச்சயமா காங்கிரஸ் நிர்வாகிகளை கலக்கமடைய செஞ்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருந்ததை, கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு முக்கிய காங்கிரஸ் நிர்வாகிகள் எல்லாருமே வருத்தம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா ராகுல் காந்திக்கு டிஎம்கே கூட காங்கிரஸ் கூட்டணி அமைச்ச பிறகு கூட அந்த வருத்தம் அப்படின்றது இருந்துச்சு. அது பல இடங்கள்ல பட்டவர்தனமா வெளிப்பட்டுச்சு. ஸோ நிச்சயமா காங்கிரஸ் திருப்பி அந்த மிஸ்டேக்கை பண்ண மாட்டாங்க. காங்கிரஸ் டிவிகே கூட கொலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் இந்த மாதிரியான காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆல்ரெடி சிக்னல் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு அப்படின்றதையும் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடியே விஜய் ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ காங்கிரஸ் இந்த சைடு போகும் பட்சத்தில் அமைச்சரவையில கூட இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படின்றதுனால காங்கிரஸ் தாவேகா பக்கம் சாயறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஒரு தொலைதூர திட்டம் அப்படின்றது 2029 மக்களவை தேர்தல். இந்த தேர்தலில் தாவேகா கூட காங்கிரஸ் இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா இது போன்ற தென்னிந்திய மாநிலங்களில் காங்கிரஸுடைய பலம் கூடும் அப்படின்னு காங்கிரஸ் நம்புறாங்க. ஸோ ஒரு லாங் டேர்ம் ஆப்ஷனா இப்போ 5 ஆண்டுகள் டிஎம்கே எப்படி இருந்தாலும் ஆட்சியில் இருக்க போறது இல்லை அப்படின்ற காரணத்தினால டிஎம்கே காங்கிரஸ்குள்ளார சில மனக்கசப்புகள் ஆல்ரெடி வந்துட்டதுனால முதல் கட்சியாக காங்கிரஸ் டிவிகே கூட இந்த போஸ்ட் அலையன்ஸை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ காங்கிரஸ் கிட்ட 5 தொகுதிகள் இருக்கு. அவங்க தாவேகா பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். அடுத்ததா பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட 5 தொகுதிகள் இருக்கு. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிட்டையும் 2 அப்படின்னு 4 தொகுதிகள் மொத்தமா இருக்கு. அடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிட்ட 2 தொகுதிகள் இருக்கு. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கிட்ட 2 தொகுதிகள் இருக்கு. அது மட்டும் இல்ல அமமுக கிட்ட 1 தொகுதி இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகளை கரெக்டா பேசி ஒன்றிணைச்சாலே போதும், விஜய் ஈஸியா அந்த 15லேருந்து 20 தொகுதிகளை ரெடி பண்ணி ஆட்சி அமைச்சிட முடியும். எல்லா கட்சிகளுமே அவங்களுடைய அந்த ஃபைனல் ஃபிகர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்டர்னலா ஆல்ரெடி டாக்ஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. விஜயின் தாவேகா கூட இந்த மாதிரியான சின்ன சின்ன கட்சிகள் இணையறதுக்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. விஜய் தான் இப்ப முடிவு பண்ணணும், யாரை நம்ம கூட கூட்டணியில வச்சுக்கலாம், யாரை வச்சுக்க வேண்டாம், அவங்க என்ன டிமாண்ட் கேட்கறாங்க, அதை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. ஆல்ரெடி விஜய் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் எல்லாரையுமே ஈசிஆர்ல இருக்கிற ரெசார்ட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. மே 8ஆம் தேதி வரைக்கும் எல்லா எம்எல்ஏக்களும் அங்கதான் இருக்க போறாங்க. அரசியல் சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு அசஸ்மெண்ட் தாவேகா தரப்புலையும் தொடங்கிருச்சு. மிக விரைவிலேயே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நம்ம எதிர்பார்க்கலாம்.
ஸோ இப்போ விஜய் கண்ணு முன்னாடி நம்பர்ஸ் ரெடியாக இருக்கு. விஜய் இப்போ யாருக்கு எந்த பதவியை கொடுக்க போறாரு, எந்த கட்சிகளை கூப்பிட போறாரு அப்படின்ற ஒன்று மட்டும் தான் கேள்வி. அண்ட் டிஎம்கே ஏடிஎம்கே இந்த ரெண்டு கட்சிகளாலுமே அவங்களுடைய பார்ட்னர்ஸை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது அப்படின்ற சூழல் தான் இப்போ இருக்கு. அதுதான் நடக்கும்னு நான் நம்புறேன். ஸோ விஜய் இஸ் கோயிங் டு பி அ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு வெரி சூன்.